குழந்தையா இருந்து நம்ம இளமை காலம் முடிஞ்சு பருவகாலம் வந்து அந்த பருவகாலம் முடிஞ்சு முதிர்காலம் வரும்போது அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணீங்க? சரி, நாம் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால், நான் அந்தந்த காலத்துக்கு தகுந்தபடி வாழ்ந்தேன், சாப்பிட்டேன், தூங்கினேன், திருப்பி நல்லா உல்லாசமாக இருந்தேன், இல்லை நான் நல்லா படித்தேன், நான் முன்னேறினேன், நான் ஒரு வேலைக்கு போனேன், அப்புறம் எனக்கு கல்யாணம் ஆச்சு, அப்புறம் குழந்தைகள் பிறந்தது, அவங்கள காப்பாற்றினேன், அப்புறம் எங்கள் அம்மா அப்பாவை காப்பாற்றினேன், அப்புறம் எனக்கு வயசாயிருச்சு, இப்போ நான் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டுருக்கேன். இப்படி வந்து தன்னுடைய வாழ்க்கை அனுபவங்களாக சொல்கிறாங்க. ஆனால் எத்தனை பேர் எதுக்காக நாம் பிறந்திருக்கோம், ஏன் வந்து நமக்கு இந்த பிறவி கிடச்சிது, இந்த பிறவியில் நம்ம வந்து பண்ண வேண்டிய காரியம் என்ன, எதை நான் நோக்கி ஓடுறோம். சில பேர் பார்த்திங்கன்னா, ஏன்டா நான் வாழ்கிறேன், எதுக்குடா வாழ்கிறேன், துக்கமோ துயரமோ, நான் எனக்கு சாவு வரமாட்டேங்குதே, யமன் வரமாட்டேங்கிறானே அப்படின்னு ஒரு 90-100 வயசில் அவதி விடுறத நம்ம கண்ணார பார்க்குறோம். சில பேர் பார்த்தோம்னா அற்ப ஆயுஸ்லேயே 5 வயசில், 10 வயசில், 20 வயசில், 18 வயசில், 30 வயசில் இப்படி டக்குன்னு அவங்களோட இறப்பு தூக்கம் மாதிரி டக்குன்னு ஆகிடுது. ஏன் இந்த பாகுபாடு? அவன் நல்லவனா கெட்டவனா அப்படின்னு நாம் உட்காந்து அலசி ஆராய்ஞ்சிட்ருக்கோம். ஆனால் அவனுக்கு மட்டுமே தெரிந்த ரகசியம், அவன் நல்லவனா கெட்டவனா, அவன் செஞ்ச பாவம் என்ன புண்ணியம் என்ன. அப்போது நம்ம வாழ்க்கையில் நமக்கு வந்து கடைசி காலத்தில் வரைக்கும் சில பேர் யமன் வரக்கூடாதுன்னு ஆசைப்பட்றாங்க. ஐயோ யமனே வராத, நான் இன்னும் ரொம்ப நாளைக்கு வாழணும்னு சில பேர் ஆசைப்பட்றாங்க. சில பேர் என்ன செய்கிறாங்க, யமன் சீக்கிரம் வந்தால் பரவாயில்லையே, நான் போனால் போதுன்னு. அப்போது அந்த யமன் யார் அந்த யமனை எதுக்கு தேடுறோம்? நம்ம உயிர் வந்து எங்கே போகுது, நம்ம திருப்பி பிறப்பு எடுக்கிறோமா இல்லையா, இதெல்லாம் கட்டுக்கதையா இப்படின்னு பல ஆயிரம் கேள்விகள். ஆனால் புராணங்கள் மூலியமாக எழுதி வச்சது எல்லாம் படிக்கும்போது இதில் ஒரு தெளிவான விளக்கங்கள் கிடைக்கும். ஆனால் நமக்கு அதுக்கான பொறுமையும் அதுக்கான சிந்தனையும் நமக்கு இல்லை. ஏன்னா நம்ம வந்து தினம் சாப்பிட்ணும், எந்திரிக்கணும், தூங்கணும், ட்ரெஸ் மாற்றிக்கணும், வேலைக்கு போகணும், பேரம்பத்தியை பார்க்கணும், செத்து போயிடணும். அப்புறம் அடுத்த பிறவி இருக்கா இல்லையா அதை பற்றிலாம் கவலை இல்லை. இப்போ இந்த தற்காலத்தில் மட்டுமே நான் வாழணும், அதுக்கு எனக்கு சுகபோகமாக வாழணும், நான் ஜாலியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், இதுதான் என் குடும்பம். சரி, இதுதான் உன் குடும்பம்னா அந்த குடும்பத்தை விட்டு நீ போகாமல் உயிரோடையே இருக்கணும்ல. அவங்களுக்காகவே பாடுபட்ட நீ உன் உயிரையே வந்து கொடுத்துட்ற. சரி, உன்னைய நல்லா நேசித்தவங்க உன்னைய வீட்டுக்குள்ளேயே வச்சு அடக்கம் பண்ணி உனக்கு தூப தீபம் காட்டி வச்சுக்கலாம்ல. உன் உடல் மேலே அற்புதமாக ஆசை கொண்டவங்க வச்சுக்கலாம்ல. அந்த உயிர் போன அடுத்த நொடியே நீ என்னாயிடுற, நான் அகம்பாவம் எல்லாம் ஒழிஞ்சு நீ வெறும் பிணம் அப்படின்ற வார்த்தையை வாங்கிட்டு போகிற. அப்போ பிணமாகிறதுக்கு முன்னாடி ஏதாவது நல்லது